நேற்று சண்டே நேற்று தான் வந்து ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்தாங்க. இட்லி மாவு வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாக்கா 3 to 4 days ஆகும். அதனால் வந்து இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன். எப்போவுமே வந்து நான் இட்லி அரிசி ஊற வச்சேனாக்கா அது அரிசி கழுவுற தண்ணியும் உளுந்து கழுவுற தண்ணி இது ரெண்டையுமே வந்துட்டு இன்றைக்கி கழுவணும் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக வச்சு நாளைக்கு மதியம் இல்லைனா ஈவினிங் போல் செடிகளுக்கு கொடுத்துருவேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 2 டப்பா தண்ணி வந்துட்டு நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணி வந்து செடிகளுக்கு கொடுப்பேன். செடி வாங்கினதுலேருந்தே வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தேன். ஏற்கனவே ஒரு அஸ்வினி பூச்சியால் ஒரு வெள்ளை முல்லை செடி வந்து பட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த செடிக்கும் இப்படி தான் நான் கொடுப்பேன். ப்ளஸ் இன்னும் வேறு என்ன ஃபெர்டிலைசர் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா பனானா ஃபெர்டிலைசர் நான் 2 டைப்ஸாக கொடுப்பேன். அது எப்படி கொடுக்குறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு செடிங்க வந்து நல்லா வந்து துளிரும் விட்டது, நல்லா வந்து பூவும் வந்து கொடுத்தது. இந்த ஃபஸ்ட்டு வாங்கின பால் ரோஸ் செடியும் இந்த செகண்ட் வாங்கின பால் ரோஸ் செடியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு மொட்டு வந்துட்டு 10லேருந்து 15 மொட்டு தான் வந்து வைக்கும். இது வந்து நம்ம புதினா செடி எல்லா செடிக்குமே வந்து நான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுப்பேன். ரோஸ் செடிக்கு தான் கொடுக்கணும், மல்லி செடிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது, எல்லா செடிக்குமே கொடுப்பேன். இப்போ இந்த ஒரு 2 months தான் வந்துட்டு என்னால் வந்து எந்த ஃபெர்டிலைசருமே கொடுக்குறதில்ல. பாப்பாங்க பெருசாக ரொம்ப வந்துட்டு சேட்டை அதிகமாகிடுச்சு. அதனால் எதுவுமே பண்ண முடியல. இனிமேலாவது கொஞ்சம் கேர் பண்ணணும். இப்போ தானே கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்கோம், இனிமேலாவது கொஞ்சம் கேர் பண்ணணும்னு பார்க்குறேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே மோடமாகவே இருந்தது. காலையிலலாம் நல்லாவே வந்து ஒரு 11 o'clock மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நல்லாவே மழை பெஞ்சது. அதனால் நான் ஒரு மதியம் வரைக்குமே வந்து தண்ணியே ஊற்றலை. சரி ஓகே, இந்த தண்ணி விட்டால் ரொம்ப ஸ்மெல் அடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊற்றிட்டேன். இந்த பால் ரோஸ் செடியில் பார்த்திங்கனாக்கா மொட்டு வந்து விட்டுருந்தது. அதே மாதிரி அந்த பட்டு ரோஸ்லேயும் வந்துட்டு 2 மொட்டு விட்டுருந்தது. 2 மொட்டு வந்து நாளைக்கு விரிகிற மாதிரி இருக்குது. பால் ரோஸ் செடியில் வந்து இந்த ஒரு பூ வந்து நாளைக்கு விரிஞ்சிடும். இதில் வந்து இன்னும் 2 மொட்டு இருக்குது. அந்தாண்ட கிளையில் ஒரு மொட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பால் ரோஸ் செடிக்கு வந்து நான் முட்டை கொடுத்துருந்தேன். அதாவது முட்டை வாங்கி ரொம்ப நாள் ஆகலைன்னா அந்த முட்டைலாம் வந்து நான் செடிகளுக்கு கொடுப்பேன். அந்த வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கனாக்கா தூக்கி செவுத்து மேலே விட்டுருந்தேன். ரொம்பவே வந்து லாங்காக கீழே போயிட்டே இருக்குது. அதை வந்துட்டு ஒரு கூண்டு மாதிரி வாங்கி முன்னாடி பக்கம் எடுத்து வச்சு மேலே ஏற்றி விடணும். இங்கே பக்கம் ஏற்றி விடுறதுக்கு வழி இல்லை. வெத்தலை கொடி ஏற்றி விட்டேன். இந்த பூ பாருங்கள் 4 நாள் ஆச்சு பூத்து. பட் நான் பொறிக்கலை, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்னும் உதிரவே இல்லை. இதே நான் பொறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே வந்து எடுத்து தலையில் வைக்கும்போது எல்லாமே உதிர்ந்துருது. இந்த ரோஸ் செடி தான் அது வந்து இது ஒரு டைமுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 பூக்கிட்ட கொடுக்குது. இதோட 4லேருந்து 5 டைம் வந்து செடி வாங்கினதுலேருந்து பறிச்சிட்டோம்.